டீனேஜ் பசங்கள்லாம் அவங்க பழக்கவழக்கங்கள்லாம் பார்த்து பெற்றோர்கள் பயந்தே போயிட்டாங்க. அவங்க வச்சுட்டு இருந்த அந்த பேட் ஹேபிட்ஸ் இருக்குது இல்லையா, அதுல இருந்தெல்லாம் கண்டிப்பா வெளியில வர போறாங்க. எங்களுடைய குடும்ப உறவு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி? அப்பாவாகிறது பாக்கியம், அம்மாவாகிறது பாக்கியம், கணவனாகிறது பாக்கியம், மனைவியாகிறது பாக்கியம், தாத்தா பாட்டி ஆகிறது பாக்கியம். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மேலே போகிறீங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர்றது. ஏன்னா ரொம்ப லக்கி பேபியாக இருக்கும். அந்த பேபி பிறந்தாலுமே உங்களுக்கு ஒரு லக்கி சாமா அந்த பேபி மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் நீங்கும். சிப்ளிங்ஸோட உங்களுடைய அந்யோன்யமும் அன்பும் அதிகமாகும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் & கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் முத்துக்குமாரியின் அன்பு வணக்கங்கள். குரு பயிற்சி 2026ங்க. குரு பயிற்சி வந்தாச்சு. உச்ச குரு ஆக போகிறாரு இல்லையா? 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது. ஸோ குரு உச்சமானாலே சந்தோஷம் தானே. ஒரு நல்லவர் ஸ்ட்ராங் ஆகுறாரு அப்படின்னா 12 ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை மட்டும்தான் அவர் செய்ய போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது, எது இதில் கவனமாக இருக்கணும், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த குரு பயிற்சியை இன்னும் நீங்கள் சிறப்பாக ஏற்படுத்திக்கலாம், சில வாழ்வியல் பரிகாரங்கள். இதோட இந்த வீடியோவை நான் 12 ராசிக்கும் விளக்கமாக குரு பயிற்சி பலன்கள் நான் கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி 2026 விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? விருச்சிகம் சனியால் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. கிட்டத்தட்ட 2017 விருச்சிக ராசி அன்பர்கள் நல்லா இல்லை. ஏன்னா சனி அதிக கொடூரங்களை செய்யக்கூடியது 2 ராசிக்கு தான். ஒன்று சிம்மம், இன்னொன்று விருச்சிகம். இப்போ குரு எங்களுக்கு யோகாதிபதி இல்லையா? விருச்சிகத்துக்கு 2 5ஆம் அதிபதி குரு. இப்போ எங்காலும் வலுவாக இருக்கிறார்ல. இவ்வளோ நாள் என்னுடைய அப்போசிட் பார்ட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து என்னை பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ என்னுடைய யோகாதிபதி என் டீமில் உள்ளவர் வலுக்கிறாரு. இப்போ சனியை விட குரு வலுத்துருக்கிறார்ல. குரு என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி குழந்தைகள்லேருந்தே நம்ம ஆரம்பிச்சிருவோம். பிள்ளைங்களுக்கு படிப்புங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு இல்லையா? ஒரு குழந்தை வயசுக்கு மீறின விஷயங்களை தெரிஞ்சுக்குது அப்படின்னா அங்கே ராகுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கணும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது மனசு. குழந்தைங்களோட மனசெல்லாம் எவ்வளோ டெலிகேட்டானது. அங்கே வந்து இப்படி ஒரு பாவகிரகமான ராகு, அதுவும் கடந்த 6 மாதமாக ராகுவும் சனியும் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் டிகிரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக தான் ட்ராவல் பண்ணிருந்தாங்க. ஏன்னா சனி இந்த பக்கமாக நகர்றாருனா ராகு இப்படி நகருவார், ரிவர்ஸில் வருவார். அப்போ இந்த டிகிரிங்கிறது வந்து ரொம்ப கனெக்டடாக தான் இருந்தது. பிள்ளைங்களுக்கு அந்த வயதுக்கு மீறின விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறது. டீனேஜ் பசங்கள்லாம் அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்து பெற்றோர்கள் பயந்தே போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் குழந்தைகள் சம்பந்தமாக விருச்சிக ராசி பிள்ளைங்களை வச்சுருக்க பெற்றோர்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்தது. அந்த விஷயங்கள்லாம் மாறப்போகுது. மனசில் ஒரு தெளிவு பிள்ளைங்களுக்கு வரப்போகுது. அவங்க வச்சுட்டு இருந்த அந்த பேட் ஹேபிட்ஸ் இருக்குது இல்லையா, அதுலேருந்தெல்லாம் கண்டிப்பாக வெளியில் வர போகிறாங்க. படிப்பில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா நிறைய விருச்சிக ராசி குழந்தைங்களை வச்சுருக்கக்கூடிய பேரண்ட்ஸு வாய் விட்டே புலம்ப ஆரம்பிச்சிடும். நல்ல பையன், ரொம்ப டிசிப்ளின்டான பையன் என் பையன், இப்போ புதுசாக பழக்கங்களை படித்து வச்சுருக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ்னால ரொம்ப கெட்டு போகிறான், எப்போவும் கால்ஸ் தான், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் அடிக்ஷனுக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ எப்போவும் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, நிறைய உடம்புக்கு கெடுதலான விஷயங்களை சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அந்த நிலைகளும் மாறப்போகுது. ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இந்த ரெண்டுலையுமே விருச்சிக ராசி பெற்றோர்களுக்கு கவலை நிறையா இருந்திருக்கும். என் பிள்ளை ஹெல்த்தியாக இருந்தால் போதும், அதுதான் என்னுடைய பெரிய பிரதானமான ஒரு விஷயமேன்னு கூட நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த நிலைக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு வரப்போகுது. நிச்சயமாக ஹெல்த்தாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சி. உங்கள் கவலையெல்லாம் நீங்கள் இன்னையோட விட்டுறலாம். கேண்டிடேட்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் ரிசல்ட்ஸ்? எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கோம், எங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி செலெக்ஷன் இருக்குமா? எஸ்எஸ்சி ரயில்வேஸில் நிறைய செலெக்ஷன்ஸ், யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் செலெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நிறைய விருச்சிக ராசி ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாமும் கிளியர் பண்ணுவாங்க. காதல், திருமணம், எங்களுடைய குடும்ப உறவு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி? குரு வர்றது வந்து பாக்கியஸ்தானத்துக்கு இல்லையா? அப்பாவாகிறது பாக்கியம், அம்மாவாகிறது பாக்கியம், கணவனாகிறது பாக்கியம், மனைவியாகிறது பாக்கியம், தாத்தா பாட்டி ஆகிறது பாக்கியம். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மேலே போகிறீங்க. ஸோ ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுடைய வயசுக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான்
இந்த குரு பயிற்சி அமையுது. காதல் விவகாரங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது, சொந்தக்கார பொண்ணு தான், சொந்தக்கார பையன் தான், பட் சொந்தத்துக்குள்ளே ஆகாது, உன்னை யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், பட் இந்த குடும்பத்தில் மட்டும் நான் சம்மந்தப்பட மாட்டேன் அப்படின்லாம் பெற்றோர்கள் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மனசு மாதிரி உங்கள் கல்யாணத்துக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. அல்லது அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தூரத்து சொந்தத்திலே பொண்ணும் மாப்பிள்ளையும் அமையிறது, இல்லை அப்பா வழி உறவினர் மூலியமாக ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அமையிறது, திருமணம் டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம்லாம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் விருச்சிக ராசி பெற்றோர்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வயசாயிருச்சு அப்படின்னா உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு அலையன்ஸ் அமையிறது, பொண்ணு பையனை செட்டில் பண்ணுற மாதிரியான பிராப்தங்களையுமே இந்த குரு பயிற்சி நிரம்ப கொடுக்குது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பிராப்தம் எப்படி இருக்குது? ஏற்கனவே பாக்கியஸ்தானம் வலுத்துருச்சு, ராசியை வேற குரு பார்க்குறாரு. அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் யோகாதிபதி விருச்சிக ராசியவே பார்வை செய்யும் போது குழந்தை பிராப்தம் மித்த ராசிகளை விட விருச்சிக ராசிக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குழந்தையே பிறக்கிறது, உங்கள் சாயல்லே குழந்தை பிறக்கிறது, குழந்தைய பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறது, அந்த குழந்தைங்களோட ஒவ்வொரு அசைவுகளும் உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தர்றது, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர்றது. ஏன்னா 5ஆம் அதிபதி வலுத்திருக்கும் போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் குடும்பத்துக்கு அதிர்ஷ்டத்தை நிரம்ப கொண்டு வரும். ரொம்ப லக்கி பேபியாக இருக்கும். அந்த பேபி பிறந்ததுலுமே உங்களுக்கு ஒரு லக்கி சாமா அந்த பேபி மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் மூலியமாகவும் சரி, நேச்சுரல் கான்செப்ஷன் மூலியமாகவும் சரி குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பிராப்தம் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மட்டும் ஒரு மாறுபட்ட பலன். ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இனிமேல் இயற்கையாக கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி கொடுக்குது. வேலை வாய்ப்பு எப்படிங்க இருக்குது? புது வேலையெல்லாம் கிடைக்குமா? வேலை மாறணுன்னா நாங்கள் மாறலாமா? கண்டிப்பாக மாறலாம். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதன் மூலயமா சில பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் குரு இருந்தார் இல்லையா, தான் இருந்த இடத்த விட்டு தள்ளி போய் வேலை செஞ்சுருப்பாங்க. சுப பிரிவு அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். ஸோ ஒரு வேலை காரணமாக கணவன் தள்ளி போய் வேலை பார்க்குறது, மனைவி ஒரு இடத்துல குழந்தையோடு இருந்திருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இப்போ திரும்ப நம்ம ஊருக்குள்ளே வரணும்னு நினைக்கிறோன்னா அதுலேயும் சில இடைஞ்சல்கள் இருக்கும். 2027 ஜனவரி மாதத்துக்கு பின்னாடி டிரான்ஸ்ஃபருங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் குரு பயிற்சி டிரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இல்லை. கர்மத்தை செய், நீ வந்து பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிறதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஹார்ட் கோராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ஒர்க்கஹாலிக்ஸ் தான் இவங்க. வேலை செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். வேலை செய்யாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும், என்னவோ போல் இருக்கும், சாப்பிடாத மாதிரி இருக்கும் வேலை செய்யாமல் இருந்தால். ஸோ அந்தளவுக்கு ஒர்க்கஹாலிக்காக இருக்கிற உங்களுக்கு அங்கீகாரங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதெல்லாம் கிடைக்க போது வேலையில் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும், கூட வேலை செய்கிறவங்க பாராட்டுவாங்க, உங்களை வந்து பாஸை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு, கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக வேலைகளில் இருக்குது. புது தொழில் தொடங்கணும்னா நாங்கள் தொடங்கலாமா? தொழில் யோகம்ங்கிறது இருக்கா? கண்டிப்பாக. 10ஆம் இடம் வலுத்து தான் இருக்குது. ஸோ 10ஆம் இடம் வலுத்து இருக்கும்போது 10ஆம் அதிபதி சூரியன் சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கிறார். குரு பயிற்சி நிகழும் போது குருவுடைய பார்வையும் ராசி மேலே இருக்குது. அப்போ நம்ம முதலாளி ஆகணும், நம்மளே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னா ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ ஒரு சுபகிரக தொடர்பு இருக்கிறவங்க யோகசாலின்னு பொதுவாக வேத ஜோதிடத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுது. குரு உங்களுக்கு யோகாதிபதி வேற இல்லையா? என்ன தொழிலை என்ன மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி செஞ்சு நீங்கள் நினைக்கிற சக்ஸஸை அதில் அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம். தொழில் அமைச்சதுமே அது யோகமாக லாபமாக போகிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை இல்லையா? அந்த ஒரு விஷயங்கள்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். குருவுடைய பார்வை பலன்கள் எங்களுக்கு என்னென்னங்க? குரு வந்து 9ஆம் இடத்துல உட்காந்துருந்துட்டு 3 இடங்களை பார்க்குறாரு. முதல்ல உங்கள் ராசியவே பார்க்குறாரு, 1ஆம் இடம். 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ ராசியை பார்க்கும்போது நீங்களே ஒரு பொலிவாக தேஜஸாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல்குள்ளே வருவீங்க, எக்ஸசைஸ் பண்ணணும்னு விருப்பப்படுவீங்க, நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்ணுங்கிற ஒரு எண்ணம் வரும், புக்ஸ் படிக்கணுங்கிற ஒரு ஆசை வரும். இதே ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கோமே, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு முயற்சிகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க 3ஆம் இடத்துல விழுறதுனால. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் நீங்கும், சிப்ளிங்ஸோட உங்களுடைய அந்யோன்யமும் அன்பும் அதிகமாகும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. பூர்வீகம் மூலியமாக ஒரு லாபம், பூர்வீக சொத்து கைக்கு வருது, பூர்வீக சொத்துல இருந்து வந்த வில்லங்கங்கள்லாம் விலகிறது, தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு வந்து கோயில் பக்கமே போக விட்டுருக்காது இந்த கிரக அமைப்புகள்லாம். குறிப்பாக 4ல் ராகு இருக்கும்போது மனசே ரொம்ப இருண்டு போயிருக்கும். இப்போ கோயிலுக்கெல்லாம் போய் பிரார்த்தனைலாம் பண்ணி தெய்வத்துடைய அனுகிரகத்தையும் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சியில் குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு விழுந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குதுங்க. இந்த குரு பயிற்சியில் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்னும் சிறப்பாக இருக்கலாம்? ஒரு வீடு நிலம்லாம் வாங்கணும், சொத்து தொழிலெலாம் அமையணும்னா நாங்கள் எங்கே போயிட்டு வரணும்? சிறுவாபுரி முருகனை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை போய் அவரை வழிபாடு பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட வரும். என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் நாங்கள் செய்யணும்? வேர்வை வர மாதிரி நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸ்வெட் அண்ட் பிளட் இந்த ரெண்டுக்குமே காரகமான கிரகம் செவ்வாய். செவ்வாயை வந்து நீங்கள் வலுப்படுத்தும் பட்சத்தில், எக்ஸசைஸ் பண்ணும் பட்சத்தில்
கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே வரும். ரத்த ஓட்டம் அப்படிங்கிறத குறிக்கிற கிரகமும் செவ்வாய் தான். எக்ஸசைஸ் பண்ணும்போது ரத்த ஓட்டம் உடம்புல சீராக இருக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கையை சீராக்கிக்கிறதுக்கு ராசிநாதனை வலுப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. இந்த வாழ்வியல் பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் ஜெயிச்சுக்கணும். ஆல் த வெரி பெஸ்ட் விருச்சிகம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.